புனித யோவான் கிறிசோஸ்தம். இவர் அந்தியோக்கியாவில் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரது ஆழமான மறைவுரைகளை கேட்டு இவரது நாவன்மையைக் கண்டு மக்கள் இவரை பொன்வாய் என பொருள்படும்படி கிறிசோஸ்தம் என்று அழைத்தார்கள். தம் மறைவுரைகளில் வலியுறுத்திய நீதி, பரிவிரக்கம், ஏழை எளியவரோடு செல்வத்தை பகிர்தல் ஆகியவற்றை தம் வாழ்விலும் தீவிரமாய் கடைபிடித்தார். தன் மறை மாவட்டத்தில் ஆயர் இல்லத்தின் ஆடம்பர செலவுகளை குறைத்தார். ஆயர் இல்லத்தின் ஆடம்பர வாழ்வை முற்றிலும் மாற்றினார். விவிலிய மதிப்பீடுகளை வாழ்வோடு பொருத்தி ஏழை எளியோருக்கு பணியாற்றினார். தம் நேர்மையான வாழ்வின் பலனாக நாடு கடத்தப்பட்டு கிபி 407ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். நம் வாயால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் போதிப்போம். நம் நாவால் மட்டுமல்ல, நடத்தையால் சாதிப்போம்.